அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஸ்கேல் இப்போ வந்து மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்குங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறன்றதை பார்ப்போமா? இப்போ இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் போயிருக்கு இல்லையா, அதே மாதிரி நான் இந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கிட்டு மேலே இருக்கா, அதே மாதிரி இந்த பக்கம் நான் இந்த பக்கம் போகிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கிறதுனால இந்த கர்வு என்னால் இப்படி தான் வைக்க முடியும். அங்கிட்டிருந்து பண்ணியிருந்தால் இப்படி வச்சுருக்கலாம். பட் நான் இங்கேருந்து உட்காரனால நான் இந்த கர்வை இப்படி மாற்றி தான் பண்ணுறேன். வாங்க இது எப்படி பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். இப்போ 42 சைஸு பேட்டை நான் எடுத்திருக்கேன். இதோட ஹைட்டு வந்து 7.5 இன்ச்சு நான் எழுதிக்கிறேன். ஹைட்டு 7.5 7.5 இன்ச்சு. இப்போ இதோட சுற்றளவு எவ்வளோ நான் பார்த்துறேன். இந்த சுற்றளவு நீங்கள் எங்கே வச்சு தப்பிங்களோ உங்கள் ஸ்டிச்சிங் விழுகுதோ அந்த அளவுலேயே வச்சுடுங்க. எனக்கு 10 இன்ச்சு கிடைக்குது. 10 இன்ச்சு ஒரு கோடுங்க. இப்போ நான் எழுதிக்கிறேன். இப்போ ஹைட்டு வந்து 7.5 இன்ச்சு இருக்கு இல்லையா, அதை நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். 3 ஒரு கோடு. ஓகேங்களா? அதே மாதிரி நான் இங்கே 3ஐயும் ஒரு கோடு வச்சுக்கிறேன். ஒரு கோடு நான் மைனஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ பத்து ஒரு கோடு எடுத்தோம் இல்லையா, இப்போ நான் வந்து இதை 9 ஒரு கோடில் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து 9 ஒரு கோடில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதுக்கடுத்து நான் மற்றதையும் கொஞ்சம் மார்க் பண்ணிடுறேன். இது எனக்கு தேவைப்படுது அதனால். இப்போ ஸ்லீவோட ஹைட்டு வந்து நம்ம 15 இன்ச்சு வைப்போம். மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சும் வச்சுருக்கேன். டோட்டல் 16 இன்ச்சு வச்சுருக்கேன். 16.5. இப்போ நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பேட்டர்ன் எப்போ எனக்கிட்ட இல்லை, அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். கீழே வந்து நான் 5.75 வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸில் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு நேரில் எடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, வாங்க இப்போ இந்த ஸ்கேலை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ இந்தோட எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம மேப்பாக வருக போகிறோம். இப்போ இந்த இதை கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. இப்போ மேலே அப்படியே மெதுவாக கொண்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் டாப் லைன். டாப் லைனு இந்த இது என்றைக்கு இது தான் கரெக்டாக இருக்கணுங்க. இது எவ்வளோ தூரம்னாலும் லென்த்து போகும். இப்போ மார்க் பண்ணிட்டேனா, இது வந்து பேக் பின்பக்கம் உள்ளது. இப்போ இதிலேருந்து நான் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் இங்கே ஏறுதா. மொதல் இங்கே வச்சுருந்தேன், ஆரோ மார்க் மேலே இருந்துச்சா, கீழேருந்து மேலே கொண்டு வந்தேனா, இப்போ இங்கே வச்சுருக்கேன். அதே தான் ஆரோ மார்க் மேலே இருக்கா. இப்போ இதை இங்கே வைக்கணும். அதாவது மொதல் நம்ம மேலே வச்சோம், இப்போ கீழே இது இருக்கு இல்லையா, இந்த இதை இங்கே வச்சுருங்க. 1 இன்ச்சுக்கிட்ட அப்படியே மெதுவாக அப்படி இறக்கி கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரியும் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்கேலை இப்படி தாங்க வைக்கணும்.
இப்போ இதை நீங்கள் வெட்டும்போது இது மறைச்சும் இது தெரிகிற மாதிரி வெட்டுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ஆம்கோல் இந்த கர்வு இருக்கு இல்லையா, இந்த கர்வு நான் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து இதுக்காக லைக் பண்ணுங்கள். ரொம்ப போர் அடிக்குதுங்க கேட்டு கேட்டு. இருந்தாலும் கட் பண்ணி பார்க்குறேன், கட் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி தான் ஆகணும். யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் டிஸ்லைக்காக பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். கமெண்ட் மட்டும் பண்ண வேணாம், லைக்கு டிஸ்லைக் மட்டும் பண்ணால் போதுங்க. இப்போ இந்த இதை நான் மறைச்சி விட்டுறேன், அதாவது தெரியாத அளவுக்கு விட்டுறேன். வெட்டிட்டேன். இப்போ இது நான் தெரிகிற இந்த கோடு தெரிகிற மாதிரி வெட்ட போகிறேன். இப்போ சைஸ் 42ஓட ஸ்லீவ் நம்ம எடுத்தாச்சு. நன்றி, வணக்கம்.